தேவநாயகத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த 4ஆம் மெசேஜை கொடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறபடினாலே கர்த்தருக்கு கொடாவடி நன்றி செலுத்துகிறேன். 1 முதல் 3 செய்திகளிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை அந்தி கிறிஸ்துவின் 7 வருஷ அரசாட்சி பின்பு நடைபெறும் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது கடந்த நாட்களிலே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிப்பான் என்று பார்த்தோம். அந்தி கிறிஸ்து 7 வருஷம் உண்டு. அப்படி மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பாலாக்கு அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் பொழுது நீங்கள் மலைகளுக்கு ஓடிப்போக வேண்டும் என்று சொல்லி, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக வேண்டும் என்று சொல்லி, அப்படியாக அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே தான் யூதர்கள் ஓடிப்போய் ரட்சிக்கப்பட வேண்டும். அவன் பாலாக்கு அருவருப்பாக தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தேவன் போல் தன்னை காண்பிக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய இரகசிய வருகை நடைபெறும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரகசிய வருகை அந்தி கிறிஸ்துவனுடைய 7 வருஷங்களுக்கு பிறகு எப்படி நடைபெறும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதாவது தானியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்களிலே தானியேல் 12ஆம் அதிகாரத்திலே அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியின் காலத்தில் என்ன நடைபெறும் என்று சொல்லி 12ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. அந்த 12ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பாலாக்கு அருவருப்பை குறித்து சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை படிக்கிறேன். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்திற்கு எழுந்திருப்பாய். இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலத்திலிருந்து 1335வது நாள் வரைக்கும் நீ காத்திருந்து இளைப்பாரி கொண்டிருந்து, நீ இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய், நீ மரித்து இளைப்பாரி கொண்டிரு. நாட்களின் முடிவிலே அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கு அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு 1335 நாளிலே கடைசி நாள் வரும், முடிவு நாள் வரும், நாட்களின் முடிவு வரும். அப்பொழுது நீ உயிர்ப்பிக்கப்படுவாய். நீ உன் பங்கு வீத்திற்கு எழுந்திருந்து 1000 வருஷ அரசாட்சிக்கு என்று சொல்லி நீ எழுந்திரு என்று சொல்லி தானியேலுக்கு சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதாவது கடைசி நாளிலே தானியேல் எழுந்திருக்கிற நாளிலே தான் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை நடக்கும். இரகசிய வருகை எப்படி நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 15 முதல் 17 வசனத்தை படிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுகிறதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நித்திரை அடைந்தவர்கள் மரித்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுகிறதில்லை. பின்பு மரித்தவர்கள் உயிரோடு எழுந்த பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே உயிரோடு இருக்கிறவர்கள் முதலாவது கிடையாது, மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிறவர்களும் அவர்களோடு சேர்ந்து ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்படியானால் தானியேல் தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களிலே தானியேல் மரித்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களின் முடிவிலே நடக்கிறது. முதலாவது மரித்தவர் எழுந்திருக்கிறார்கள்.
அப்பொழுது தானியேல் தீர்க்கதரிசி எழுந்திருக்கிறார். அப்போ அந்த உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களின் முடிவு. பாலாக அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்டு 1335 நாள் கழித்து தானியேல் கடைசி நாளில் எழுந்திருந்து முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு கொண்டு கடைசி நாளிலே உயிர்த்தெழுந்து ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார் சொல்லி பார்க்கிறோம். அதை இன்னும் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே இதை முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனம் வரைக்கும். அன்றியும் நான் படிக்கிறேன். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டுள்ள ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான். அவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஆகவே இந்த முதலாம் உயிர்த்தெழுதலே வசனம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு வசனத்தின் நிமித்தமும் சாட்சி நிமித்தம் புதிய ஏற்பாட்டிலே மரித்தவர்கள், மிருகத்தையாவது சொரூபத்தையாவது வணங்காமல் இருந்தவர்களும் மரித்து இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் எழுந்திருக்கிறார்கள். ஆகவே முதலாம் உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடக்கிறது? மிருகத்தின் காலம் முடிந்து அந்த கிறிஸ்துவின் காலத்திலே மரித்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் எழும்புகிறார்கள். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் கடைசி நாளிலே தானியேல் எழுந்து இருக்கிறது அன்றிலே தான் முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ மரித்தவர்கள் அன்றுதான் எழுந்திருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் பின்பு அது அப்போ அந்த கிறிஸ்து காலத்திற்கு பின்பாக உயிரோடு இருக்கிறவர்கள் பிரஜாதி சபை 1,40,000 யூதர்களும். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை அந்த கிறிஸ்து பின்புதான் நடக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே பார்த்தோம். இன்னும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் என்ன நடக்கும் என்று சொல்லி சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39, அவர் எனக்கு தந்தவைகளில் நான் ஒன்றையும் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. கடைசி நாள் தானியேல் உயிர்த்தெழுந்த நாள், முதலாம் உயிர்த்தெழுதலின் நாள், உலகத்தின் முடிவு நாள். இங்கே மறுபடியும் யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலே என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் என்று நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆகவே கடைசி நாளில் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நாள். அந்த கிறிஸ்துவின் 7 வருஷ அரசாட்சி முடிந்து அது பாலாக அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்டு தன்னை தேவன் என்று சொன்ன பிறகு இயேசு கிறிஸ்து மத்தியாகத்திலே வெளிப்படுகிறார். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள், முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கிறது. அதிலே தானியேலும் பங்கு கொள்ளுகிறார். ஆபேல் முதல் மனசாட்சி காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம், அந்த கிறிஸ்துவின் காலத்தில் உள்ளவர்களும் பங்கு கொள்ளுகிறார்கள். பின்பு அந்த கிறிஸ்து காலத்தை கடந்து உயிரோடு இருக்கிற பிரஜாதி சபையும் 1,40,000 யூதர்களும் அதிலே பங்கு கொள்ளுகிறார்கள். இந்த பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நடக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை அந்த கிறிஸ்துவின் 7 வருஷ அரசாட்சி முடிந்து கடைசி காலத்திலே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். பின்பு உயிரோடு இருக்கிறவர்களும் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அது கடைசி காலம் துணிக்கிற நாள், 70ஆம் வாரத்தின் இறுதி நாள், உலகத்தின் முடிவு நாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே உலகத்தின் முடிவு அந்த கிறிஸ்துவின் 7 வருஷ அரசாட்சி முடிந்து கடைசி நாளிலே இயேசு கிறிஸ்துவின் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நடைபெறுகிறது என்று சொல்லி இந்த வசனங்களின் மூலமாய் பார்த்தோம். இந்த வசனங்களின்படி தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை தந்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த செய்தியை முடிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.